தமிழகத்தில் உளவுத்துறை செயல் இழந்துவிட்டது என்றும் எதிர்க்கட்சிகளை கண்காணிக்க மட்டுமே உளவுத்துறை செயல்படுவதாகவும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகமலன். வணக்கம், விவரம் என்ன? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கையில் பங்கேற்று பேசியிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு காவல்துறையை நோக்கி கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அண்மை காலத்தில் காவல்துறையினுடைய செயல்பாடு சரியாக இல்லை என்று குறிப்பிட்டு அதன் குறிப்பாக உளவுத்துறை தொடர்பான தகவல்களை அவர் பதிவு செய்த பொழுது தமிழ்நாட்டில் உளவுத்துறை தற்போது செயலிழந்து விட்டது என்கின்ற குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தார். அதன்படி அதிமுக ஆட்சி காலத்தில் உளவுத்துறை என்பது மிகவும் சிறப்பாக தமிழகத்திலே செயல்பட்டது. அந்த காலகட்டத்தில் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் தேவாலயங்களிலே குண்டுவெடிப்பு நடந்தது ஈஸ்டர் பண்டிகையின் பொழுது. அதுபோன்ற ஒரு குண்டுவெடிப்பு நடக்கப் போகின்றது என்பதை முன்கூட்டியே தமிழக உளவுத்துறை கண்டறிந்து இந்திய அரசுக்கு, மத்திய அரசுக்கு அது குறித்த உளவு தகவலை அனுப்பியிருந்தது தமிழகத்தினுடைய உளவுத்துறை. அருகில் இருக்கக்கூடிய இலங்கை நாட்டிலே இது போன்ற ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று குறிப்பிட்டு மத்திய உளவுத்துறையை எச்சரிக்கக்கூடிய அளவிற்கு தமிழக உளவுத்துறை அதிமுக ஆட்சி காலத்தில் மற்றொரு நாட்டில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் தொடர்பான கருத்துக்களையே, உளவு தகவல்களை எல்லாம் சேகரித்து வைத்திருந்தது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய உளவுத்துறை முழுவதுமாக செயலிழந்து விட்டது. எதிர்க்கட்சிகளை கண்காணிப்பது மட்டுமே உளவுத்துறையினுடைய பணி என்ற அளவிலே காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவு பிரிவினர் செயலிழந்து போய்விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை முதலமைச்சரை நோக்கி மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்றிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்தார்.